சின்ன மருமகள்ல அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். இவனை இப்படியே கையோட அரெஸ்ட் பண்ணிட்டு போயிருங்க அப்படின்னு சொல்லிட்டு சன்னாசி சொன்னதும் ஈஸ்வரியும் சித்ராவும் கடந்துங்கிட்டு பதறவும், 2 பேரும் வாயை மூடிக்கிட்டு அமைதியா நிக்கணும். இல்லைன்னு வை, உங்க 2 பேர்த்தையும் சேர்த்து இப்படி திருட்டு கேஸ்ன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுத்துருவேன். கட்டுன பொண்டாட்டின்னு பார்க்க மாட்டேன், பெத்த பிள்ளைன்னு பார்க்க மாட்டேன். 2 பேரும் வாயை மூடிக்கிட்டு ஓரமா நில்லுங்க அப்படின்னு சொல்லி சன்னாசி சொன்னதும் இங்க போஸை பார்த்தா அரெஸ்ட் பண்ணிட்டும் போயிடுறாங்க. ஈஸ்வரிக்கு பார்த்தா பயங்கரமா வயிறு எரியுது. என் மகனையே அரெஸ்ட் பண்ண வச்சுட்டேல, நீ உன்னை சும்மா விட மாட்டேன்டி. மாமா, நான் இப்ப சொல்றேன், உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஈஸ்வரி சொல்ல வரையில தான் அப்பதான் தமிழ்ச்செல்வி, மாமா யாரு உங்ககிட்ட என்ன சொல்றாங்களோ இல்லையோ, அதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். நான் இவ்வளவு நாள மாசமா இருக்கேன் அப்படின்னு சொல்லலாம் நினைச்சுக்கிட்டு இருந்தீங்கல்ல, அது எதுவுமே உண்மை கிடையாது. நான் உண்மையிலே மாசமாவும் கிடையாது. என் வயிற்றுல நான் எந்த பிள்ளையும் சமக்கவும் கிடையாது. என் வயிற்றுல இருக்கிறது துணி மூட்டை தான் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்வி வயிற்றுல கட்டியிருக்க துணி மூட்டை அவுத்து கையில காமிக்கவும் வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் பார்த்தா பயங்கரமா அதிர்ச்சி ஆகுது. வசந்தியும் செல்லப்பாண்டியும், ஐயோ அவசரப்பட்டு உண்மையை சொல்லி தொலைஞ்சிட்டாலே, இனி என்ன நடக்க போதோ ஆண்டவா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் கடந்து பதறிக்கிட்டு இருக்காங்க. அப்பதான் எதிர்பாராத விதமா பார்த்தா தமிழ்ச்செல்வி பேசிக்கிட்டே இருக்கையில, இங்க பாருங்க, உங்ககிட்ட நான் எவ்வளவோ தடவை இதை நான் சொல்லணும்னு நினைச்சுக்கிட்டே இருந்தேன். ஒவ்வொரு தடவையும் உங்ககிட்ட சொல்ல வரும்போதெல்லாம் ஏதாவது ஒரு விஷயம் எனக்கு தடங்களா இருந்துகிட்டே இருந்துச்சு. இப்படி பொய்யா இருக்கிறதுனால உங்க கண்ணை கூட என்னால பார்த்து பேச முடியல, என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கையில தமிழ்ச்செல்வி மயங்கி கீழே விழுந்துடுறாங்க. இதை கேட்டதுல இருந்து சேதுவும் ராஜாங்கமும் அதிர்ச்சியில உறைஞ்சு போய் நிற்கவும், இங்க வேகமா செல்லப்பாண்டி வசந்தியும் பதறி போய் தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா வந்து தூக்க வராங்க. தண்ணியெல்லாம் தெளிச்சு பாக்குறாங்க. தமிழ்ச்செல்வி முழிக்கல, கண்ணும் திறக்காம இருக்கவும், ஐயோ மருமைனே, என் மகன் மயங்கிட்டா, வாங்க என்ன ஏதுன்னு ஆஸ்பத்திரி போய் பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க பார்த்தா செல்லப்பாண்டி சொல்லவும், அப்பதான் ஈஸ்வரி, என்ன அன்னைக்கு நடந்த மாதிரியே மயக்க டிராமாவா? இப்பயும் வசந்தி கையை பிடிச்சு பார்த்து உன் மக மாசமா இருக்கான்னு சொல்லு, இங்க வீட்டுல இருக்கிற எல்லாரும் நம்பிடுவோம். என்னடி அன்னைக்கு நடந்த டிராமா மாதிரியே இன்னைக்கும் இவ இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஈஸ்வரி சொல்லையில, ஐயோ சின்ன சம்பந்தி, இது பேசுறதுக்கு நேரம் இல்ல, என் மக உண்மையிலேயே வாங்கிட்டா அப்படின்னு சொல்லிட்டு இங்க செல்லப்பாண்டி சொல்லிக்கிட்டு இருக்காரு. யாருமே பார்த்தா எதுலையுமே கண்டுக்கிறாம அவங்க பாட்டுக்கு நின்றுகிட்டு இருக்காங்க. அப்பதான் செல்லப்பாண்டி, வசந்தி இது சரிப்பட்டு வராது, நம்ம பிள்ளைய தூக்கிட்டு ஆஸ்பத்திரி போ, கருப்பு வண்டி எடு அப்படின்னு சொல்லிட்டு இங்க செல்லப்பாண்டி சொல்லவும், செல்லப்பாண்டி இங்க தமிழ்ச்செல்வியை தூக்கிக்கிட்டு வண்டியில ஏத்துறாரு. எல்லாரும் பார்த்தா இங்க ஆஸ்பத்திரிக்கு போறாங்க. இங்க பார்த்தா மோகனா, அப்பத்தா, ராஜாங்கம், சேது எல்லாரும் அதிர்ச்சியில உட்கார்ந்து இருக்காங்க. அப்பதான் ஈஸ்வரி, இதான் சாக்குன்னு சொல்லிட்டு, பாத்தீங்களா மாமா, என் பிள்ளை ஒரு ஃபைல் இந்த மாதிரி பண்ணிட்டான்னு சொல்லி அவனை அரெஸ்ட் பண்ற அளவுக்கு கொண்டு போயிட்டீங்க. ஆனா இவ இத்தனை நாளா, கிட்டத்தட்ட 5 மாசமா இவ மாசமா இருக்கான்னு சொல்லி இத்தனை நாளா வீட்டுல இருக்கிற எல்லாரையும் நம்ப வச்சு ஏமாத்திக்கிட்டு இருந்திருக்கா. ஆனா இவளுக்கு என்ன தண்டனை கொடுக்க போறீங்க? இவளை மட்டும் நீங்க எந்த தண்டனையும் கொடுக்காம மறுபடி இவளை வீட்டுக்குள்ள ஏத்துக்கிட்டேன்னு வைங்க, அப்புறம் இங்க நடக்கிறதே வேற அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்லவும், அப்பதான் சன்னாசி, ஈஸ்வரி முதல்ல வாயை மூடு அப்படின்னு சொல்லிட்டு இங்க சன்னாசி சொல்லிக்கிட்டு இருக்காரு. இங்க ராஜாங்கத்துக்கு என்ன பேசுறதுன்னே தெரியல. அப்பத்தா கடந்து புலம்பிக்கிட்டு இருக்காங்க. இவன் மாசமா இருக்கா, இந்த வீட்டு வாரிசு சம்மந்துக்கிட்டு இருக்கான்ல, நாங்களாம் நினைச்சு சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருந்தோம். கடைசியில தலையில இப்படி ஒரு குண்டை தூக்கி போட்டுட்டாலே படுபாவி அப்படின்னு சொல்லிட்டு இங்க அப்பத்தா கடந்து புலம்பிக்கிட்டு இருக்காங்க. இங்க ஹாஸ்பிட்டலுக்கு பார்த்தா தமிழ்ச்செல்வியை செக் பண்றாங்க. டாக்டர் செக் பண்ணி பார்த்துட்டு, எல்லாம் நல்ல விஷயம்தான், இவங்க மாசமா இருக்கிறதுனால வந்த மயக்கம், இன்னொன்று பதட்டத்தில் அதிகமாக இருந்திருக்காங்க, அதனால கூட இந்த மயக்கம் வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லவும், இங்கே வசந்திக்கு செல்லப்பாண்டிக்கு ரொம்ப சந்தோஷமாயிருது. என்ன டாக்டர் சொல்றீங்க, என் மக மாசமா இருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு செல்லப்பாண்டி கேட்கவும், அட ஆமாங்க உங்க மக மாசமா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லவும், இங்கே வசந்தி, டாக்டர் நல்லா செக் பண்ணி பார்த்தீங்களா, இன்னும் 2 தடவை செக் பண்ணிக்கோங்களே அப்படின்னு சொல்லிட்டு வசந்தி சொல்லவும், அட ஆமாங்க நல்லா செக் பண்ணி பார்த்தாச்சு, அவங்க உண்மையிலேயே பிரெக்னெண்டா தான் இருக்காங்க, அதனால வந்த மயக்கம் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லவும், வசந்திக்கு செல்லப்பாண்டிக்கும் பயங்கரமா சந்தோஷமாயிருது. இதை கருப்பும் கேட்டுட்டு ரொம்ப சந்தோஷமாயிராரு. அப்புறம் என்ன சித்தப்பா, தமிழை கூட்டிட்டு வீட்டுக்கு வாங்க, எந்த பிரச்சனையும் நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு கருப்பு சொல்றாரு.